ஆடுறா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அடி அடி ஆடுகால சிரிக்கீங்களா? ஏய் வாடிங்க வாடிங்க. ஏய் ஏய் வாடிங்க. ஏண்டி உங்களுக்கு எதுக்கு? ஏங்க உங்களுக்கு ஆம்பளைக்கு வரியா கோவம் வருது? ஆம்பளை மாதிரி கோவம். உங்களுக்கு ஏன் ஆம்பளைங்க கோவம் வருது? ஏய் ஆம்பளை ரெண்டு பேரையும் கட்டில இம்சதாண்டி. ஏயா உங்கள்ட்ட என்னையா சொல்லிட்டு போனே? என்னையா சொன்ன? அவளுக்கு ஆடுகால சிரிக்க அப்படிதான் ஆடுவாங்க. அவளை பாத்துக்கறத நீ உட்கார்ந்து வாயை போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. சூப்பரா இருக்கா? அப்பா இதப்பா ஏய் அந்த புள்ளைகளுக்கு நல்லா ஆடுது அதனால பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா ஆடு. ஏண்டா ஒரு காவல் கூட்டிட்டு போட நல்லா ஆடுது வாய் வந்து உட்கார்ந்து இருக்கற. ஏண்டா டேய் அவ மூத்தாளு தான் அப்படி இங்க ஓட்ட டவுசர். டேய் நீ இவன் வாயை பொளந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காயா அவன்? டேய் ஆண்டி ஏங்க ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா முதல்ல? என்ன நடக்குது? இருடி அடிக்காத செத்தாண்டா. ஐயோ என்னங்க ஆச்சு ஊருக்குள்ள? அடி இருடி ஆடுகாலி சிரிக்கின்னு சொன்னல கேட்கலாங்க அவன். ஐயோ என்னதான் நடக்குது அதையா சொல்லி தொலைங்க. ஏண்டி ஊருக்குள்ள எலெக்ஷன் வர போகுது நம்ம ஐயோ என்னங்க? பாவி வாயை சிரிக்கி. நல்லா வச்சே வராதா? இவளை கட்டிக்கிட்டு நான் பர்ற அவன் மூத்தாளாவது பரவாயில்லை. செவனே நக்கடா. ஏய் இவ இம்புட்டிக்காண்டு நரம்பட்டி நாராயணி மாதிரி இருந்துக்கிட்டு என்னடி? ஏப்பா ஊர்ல எலெக்ஷன் வரப்போதா? ஆமா இவளுக்கு ரெண்டு பேத்தையும் நிப்பாட்டு வரிசையா வந்து குத்துவாங்க. ஏய் வரிசையா வந்து குத்துவாங்களா? எதுல? ஓட்டு ஓட்டு ஓட்டா? அரிசியா ஐயோ எனக்கு உசிரே போயிடுச்சு. நீ இங்கிட்டு வா. அவன் அந்த மிருதங்காரன் சரியில்லை. நீ அந்த சைடே போகாத. அந்த அவன் பெருசா எதிர்பார்க்கறான் மறுபடியும் அங்கே போறேங்கிற நீ. ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு தாக்காத தம்பி. நீங்க எதா பேசுறா இருந்தாலும் இந்த சைடு தான் பேசணும். இந்த சைடு பேசினா எனக்கு கேட்காது. நீங்க என்ன வெளியூர் போறேன்னு கேள்விப்பட்டேன். எப்ப போறீங்க? எதுக்கு நீ பட்டா போடுறதுக்கா? இல்லையா பொழந்துறிய நீ பொழக்காத அதுல பொழக்க சொல்லு. ஏய் ராஸ்கல் அடடா ஒரே சத்தல கம்முன்னு ஆயிடுச்சு. அடியே அடியே மூக்காய் ராக்காயி. என்ன எல்லாரும் வாய அட ஏயா உனக்கு தொண்டையா இல்லனா வாய மூறி எடோட சிரிக்கி சொல்றேன் இல்லையோ அங்க சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ள எலெக்ஷன் நடக்குது. சரிங்க என்ன செய்யணும்ப்பா? நம்ம தொகுதியே கிட்டத்தட்ட 75 பேர் நிக்கிறாங்க. பாவாட சாமி குஞ்சித பாதம். ஏய் குஞ்சித பாதம் குஞ்சில வாதம் முரட்டு முனியசாமி. ஏய் இரியா குஞ்சில வாதமா? குஞ்சித பாதம் குஞ்சித வாதம் முரட்டு முனியசாமி மொரட்டு முனியசாமி திருட்டடி திவாகரு நரம்படி நாராயணே இழுத்தடி இழுப்பையா சும்மாடி சுப்பையா சும்மா ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. சரி ஒவ்வொரு ஆளா ஓட்டு கேட்டு வருவாங்க. வரையில என்ன அங்க என்ன செய்யணும்? வர்றால உள்ளதிலேயே நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பம்னு சொல்லி வச்சிருக்கேன். 75 ஓட்டு இருக்கு எங்க குடும்பத்துல. அப்ப பெருந்தல கட்டு. ஆமா தனியாவே ஒரு பால்வாடி ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம். எனக்கு 2 ஒண்டாட்டி. எங்களுக்கு மட்டும் எனக்கு 2 ஒண்டாட்டி. எங்க அண்ணனுக்கு 4 ஒண்டாட்டி. ஆமா மூத்தண்ணனுக்கு 7 ஒண்டாட்டி. எங்க குடும்பத்துல மட்டும் 75 ஓட்டு. ஏப்பா அப்ப எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கலாம். எதுக்கு 7 10 15 வச்சிருக்கீல? ஏய் யார் வந்தாலும் உள்ளதெல்லாம் சொல்றீங்க வேற. ஓம் பேச்சே சரியில்லை. ஆமா நொறுக்கி புடியா நொறுக்கி திகிடு மூடான ஆளா இருக்காப்லப்பா. சொல்லுங்க வேகமா. ஆமா வர்றால அமுக்கி ஏய் இவ அமுக்கி தாண்டி இப்படி போயிட்ட நீ. ஐயோ யாடி சவனே நிறி. ஆமா பெரிய வென பிடிச்சவங்க அவ. வென காரியம்டே. டேய் அவன் எது சொல்றான்னு நீங்க எல்லாம் கிளம்பிராதே. இடியாப்போ பொளந்துருவேன். சரிங்க வர்றவங்கள பிடிச்ச அமிக்கி. வர்றால பிடிச்ச அமிக்கி. காசெல்லாம் கறந்தறனவா? அதேதான். ஏய் தத்தா காசை மட்டும் கறங்க காம்பு தெரியுன்னு வேதி. ஏய் புடிச்ச பொண்டாட்டிக்குல 1000 இருக்கு. ஆமா பாத்துக்க. எனக்கு 500 கேட்க மாட்டேன். பாரு பெட்டிக்கார் எப்படி அமைதியா இருக்கறாரு. நாளைக்கு மாதிரி கரெக்ட்டா இருந்துக்கணும். நம்ம ஏற்கனவே 5 புருஷனை கொன்னுட்டோம். இந்த 6வது புருஷன் நாளைக்கு பாயாசம் கிண்டுறோம். என்னமோ சொன்னாலே பாயாசம் பயலுகளா கொடூரமா. என்னடி பேசுறீங்க? அது இல்ல வர்றாருல ஆமா அவருக்கு பாயாசத்தை கிண்டி ஊத்தலாம்னா அதானே. அதேதான். ஏய் எனக்கு இந்த சைடு காது கேட்காதுன்னு எதுவும் குசுகுசுன்னு ஐயோ அப்படி பேச மாட்டா. உங்க ஆயமா சத்தியமா சொல்றோமுங்க நாங்க அப்பலாம் எதுமே பேசலங்க. எனக்கு தெரியும். நீ வாடி அவன் பட்டுங்க வாடி படிதான்டா தெரியும் உங்க பொத்தினிய பத்தி. ஆமா அதான் வீட்ல படிய வைக்க வர போறாரு. கூப்பிடுவோமா? வருகிறார். ரெண்டாவது இடத்துல இருக்கறாப்ல. 2வது இடமா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு இழுத்து வரும் தங்கரத
வாங்கயா 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 ஐயா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு கிடந்தோம். ஐயா சொல்லுங்க. ஐயா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு கிடந்தோம். அப்படியா? ஆமாய்யா. ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, பேசுங்கய்யா. ஐயா பேசத்தானே வந்திருக்கேன். எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். வாயை திறந்து பேசுங்க, காத்து மட்டும் தான் வருது. ஐயா எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பேசுங்கய்யா. எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். சத்தமா பேசுங்க, வாய் காத்து தான் வருது போல. செவுட்டு முண்டை போயில இருப்பேன். ஆமாப்பா. ஏய் ஐயா ஐயா எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். ஓ எலக்ட்ரிக் போர்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா? நீ ஜெயிச்சிருவ. அண்ணே அண்ணே எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவனே. எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். நான் இந்த ஆளு வர சொல்ல, கரண்ட் எடுக்கிறதுக்கு ஆளு வர சொல்லவா? அட ஏன்டா லூசு முண்டை போயில. உன்னை வச்சு நான் எலெக்ஷன்ல ஓட்டு கட்டி புலந்தாப்புலையா இருக்கு. அதான் சொல்லலையா? இங்க எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு விசாரிக்கலாம் வந்திருக்கேன். ஏப்பா ஓட்டு சொல்றேன்டா அவன். எதுனா சொல்றப்பல? ஐயா என்னமோ சொன்னீங்க நீங்க. அட ஓட்டு கேட்டு வந்திருக்கையா? ஏப்பா ஏய் அவரு ஓட்ட கேட்டு வந்திருக்காப்ல. ஓட்ட கேட்டு ஓட்டா இல்லையா? ஓட்டு ரெண்டு ஓட்ட வச்சிருக்கான். ஐயா ரெண்டு ஓட்டை, பெரிய ஓட்டை இல்ல. ஐயா ஐயா வாடி எலெக்ஷன்ல நிக்கலாம். கண்ணு வந்துருச்சு மூணாவது ஓட்ட. செவுட்டு முண்டை பயலுக்கு ஆளை பாரு. இருக்கிறதுல பெருசாதான். யாரு? தங்கச்சி. அப்படியா? என் குழந்தையா? இங்கிட்டு வாங்க ஐயா. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம் இருக்கேன். அத சொல்ல வந்தீங்க. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு எலக்ட்ரிக் போர்டுக்கு வந்திருக்கேன், அப்புறம் ஓட்டை கேட்டு வந்திருக்கேன். காலையில உம்ப நக்கு தங்கச்சி வாய் பேச மாட்டா. எனக்கு ஒத்த சைடு காது கேட்காது. ஓட்டு கேக்குறேன், காது கேட்காது. ஏப்பா ஓட்டு கேட்டு வந்தா? இவர்தான் ஓட்டு கேட்டு ஏய் செவுட்டு பையல. கேரு ஓட்டு கேட்டு வந்திருக்கீல, மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றணும். ஏய் நான் சொல்றது கேக்குற, அப்பதான் ஓட்டு போடுவாங்க. அந்த பிள்ளை நக்குங்குது, நிறைவேற்று, அப்பதான் ஓட்டு போடும். ஐயா நக்கு இல்ல சொல்லலையா? அது நான் யாரு உன் புருஷனவா? அம்மா வாய திறக்காத நீ. சந்தானலட்சுமி காலையில உம்ப பேச்சு வந்துருவா. உப்புமா கேட்டு பழக்கம்யா நீங்க. ஏயா உப்புமாவா? அதாயா. ஐயா உங்கள்ட்ட எத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க, பேசுங்க. ஐயா உங்கள்ட்ட எத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது பேசுங்க ஐயா. அட ஏன்டா முண்டை மேல. டேய் தெரியல என்னமோ சொல்றாரு. ஐயா அவங்களா பேசிக்கிறாங்க. ஏய் அந்த காது கேட்காது கிட்டனே பேசு. எலெக்ஷன்ல நிக்கலாம்னு வந்திருக்கேன். ஓ நீங்க தானே மூணாம் வருஷம் 2 செஞ்சீல? ஐயா நான் முத மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டேன். ஐயா அது வந்து ஐயா ஏழை மக்களுக்கு செய்யறதுக்காக வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுக்கறது, குடிநீர் வசதி, விளையாட்டு மைதானம், கைதட்டு கொண்டாட்டி இல்லாத ஆளுக்கு அப்பாட்டி செட் பண்ணி விடுற. அருமையானது, நீ ஜெயிச்சிருவ. ஏய் மக்களுக்காக ஐயா 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 நீ என்னென்ன சேவை எனக்கு? ஐயா ஐயா எனக்கு அலையறத பாரு. எனக்கு தான் சின்னதா இருக்கு. எனக்கு ஒரு 4 புருஷன் வேணும். புரிஞ்ச வரும்னா பைப்ல ஆண்டி வாய வைக்கிறேன். பாரு நீ செக் பண்ணி தரான்னு சொன்ன உடனே எனக்கு. ஐயா ஐயா உங்க வீட்ல எத்தனை ஓட்டு இருக்கு? எங்க வீட்ல கிட்டத்தட்ட 75 ஓட்டு இருக்குயா. 75 ஓட்டு. ஆமா. உங்களுக்கு என்ன வசதி செய்யணும் மட்டும் சொல்லுங்க. எல்லாமே செஞ்சு தருவீங்களா? எல்லாம் ஜெயிலுக்கு தானே வந்திருக்கேன். ஒரு லாட்ஜ் கட்டி விடுங்க. என்னது லாஜா? ஆமா. டேய் ராஸ்கல் பிச்சு புடி. 75 குடும்பத்தை வச்சு காக்குறது கேக்குறாங்க. 75 குடும்பம் இருக்குயா. ஏகப்பட்ட ஓட்டு. எங்களோட கோரிக்கை எல்லாம் நீங்க நிறைவேத்துனீங்க. நல்லா சொல்லுங்க, உங்க கோரிக்கை நிறைவேற்ற தான் வந்திருக்கேன். கோரிக்கை எல்லாம் அப்படி இருக்கட்டும். எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு ஓட்டுக்கு 2 ரூபா. 2000. என்னடி இவ? எவ்வளவு வேணும்? மட்டடி மருதமணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாப்புல. அவர் 5 ரூபா தரேன்னாப்புல. சரி நான் 6 ரூபா தரேன். ஓட்டு எங்களுக்கு ஓட்டு இல்ல. 75 ஓட்டு உங்களுக்கு தான் தரும். அப்புறம் என்ன? எல்லா ஓட்டு எனக்கே ஓட்டுங்க. நம்ம சின்ன
ஆமா சின்ன என்ன சொல்லு. பனியன் சட்டி. பனியன் சட்டியா? நீ மாதிரில சண்டை எழுத்து விட்டாரா எதையா சொல்லி நாங்க விளையாட்டுக்கு சொல்ல நீ அந்த இந்த சொல்லி பனியன் சட்டியா? பனியன் சட்டி. அப்படி ஒரு சின்னம்மா பனியன் சட்டி. பனியன் சட்டி. சட்டி நல்லா இருக்கா? சட்டி 2 3 சட்டி. ஏய் ஐயா கம்பெனி சட்டி. எந்த சட்டி இருக்கு? ஐயா வினித் கம்பெனி. சரி சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. சாந்தி கம்பெனி. சந்தான லட்சுமி கம்பெனி. வாயை திறந்து பேசுங்க ஐயா. ஐயோ செவுட்டு முண்டை பேல்ட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அக்க போறோம். ஐயா நம்மகிட்ட எல்லா கம்பெனி செய்து இருக்கு. ஐயா 3ஆம் வருஷம் நீங்க வரும்போதே ரோடு போட்டு தரேன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப போட்டு தரல, இப்ப எப்படி போட்டு தருவீங்க? ஐயா மாறி இல்ல, நான் இப்ப மாறிட்டேன். இப்ப மக்களுக்காக செய்யறதுக்காகத்தான் நான் அந்த தொகுதிக்கு வந்திருக்கேன். உங்களோட ஏய் இந்தா ஏய் ஊம்ப ஏய் நீ என்ன செய்யற? செவிட்டு பேல உன் பொண்டாட்டி, உன் தங்கச்சியா பொண்டாட்டியா? அது தங்கச்சியா? இவ செய்யறேங்க அந்த பாக்குது. ஆனா அவசியம் உங்க தங்கச்சிக்கு நான் ஓட்டு போட்டுருவேன். ஏய் நீங்க ஓட்டு போட கூடாதியா? நீதான்டா ஓட்டு போட கூடாது. நாங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். இல்ல நான் மாறிட்டேன். இப்ப எப்படி உங்க தங்கச்சியை பார்த்தோன்னே எனக்கு நோக்கமே மாறுது. என்ன சின்னத்தை மாத்தலாம்னு பாக்குறியா? ஆமா. சட்டி கலட்டு சின்ன. அடடா ஐயா எங்க ஓட்டு உங்க ஓட்டு எனக்கு தானே? சத்தியமா? அப்ப நான் உங்களை நம்பி இருக்கலாம்ல? சத்தியமா நம்பிருங்க. சரி வர 75 ஓட்டு. ஐயா வணக்கம். மட்டடி மருதமணி வந்திருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வணக்கம். ஐயா வணக்கம். என்ன வணக்கம் ஐயா? என்ன மரியாதை தெரியாத மண்டையா இருக்காங்க. இவ்வளவு நேரம் வணக்கம் சொல்ற, வாயை திறந்து வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன். இப்பவே எப்படின்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எப்படி இருப்பேன்? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வாயை திறந்து சொல்லுங்க ஐயா. ஊருக்கு வந்திருக்கிறியா? வணக்கம் சொல்ற தெரியலையா? ஐயா இவங்க யாருங்க? கேட்காது காக்காது. ஐயா சொல்லுங்க. காது கேட்காதா? உங்களோட சொல்லவா? நாங்க தேர்தலில் நிக்கிறோம், வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். எதுக்கு நீ வந்த? ஏய் எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? வாக்கு சேகரிக்க. எதுக்கு வந்த? எதுக்கு இல்லையா, ஓட்டு கேட்க. ஓ ஒண்ணு பொண்டாட்டி, என் பொண்டாட்டி 2 பொண்டாட்டி. அவளுக்கு ஏற்கனவே 4 புருஷன் இருக்கேன். ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் வர்றேன். 4 பேர்ட்ட 15 புருஷனா? 15. ஏய் என்னடி சொல்றாங்க? போமா. என்ன பண்ற? ஐயோ ஐயோ இங்க வாடா. இவனை கட்டினாத்தா மூளை பையன், இங்க வா. அவர் பக்கத்துல சொல்றாரு ஒரு முத்தம் கொடுத்தா 1000 ரூபாயா. என்னடா முத்தா கேக்குற பொண்டாட்டிட்ட? நான் எப்படா? இல்லங்க ஓட்டு ஓட்டு கேட்டாரு. ஓட்டு ஐயா அவன் பரவாயில்லை. ஐயா அவன் பரவாயில்ல. ஊம பிள்ளை தான் பார்த்தேன். நீ வந்து என் பொண்டாட்டியா பாக்குற, முத்தா கேக்குற. தூமியா குடிக்க வேணா? நான் முத்த. ஐயா வணக்கம். ஐயா ஐயா நொய்யா வணக்கம். நீயே எனக்கு எதிரியான வேட்பாளர். என் மேடைக்கு நீ எப்படி வர போச்சு? ஐயா கோத்துக்கிறாருங்க. எலெக்ஷன் அப்படிதான் இருக்கு. எலெக்ஷன் எப்படி இருக்கு? நான் ஊருக்குள்ள வந்து நான் உள்ள வந்து போன்ற வரைக்கும் நீ வரக்கூடாது. இவர்தான் உள்ள வந்தாரு. ஆமா அவர் தான் உள்ள வந்தார். நான் போனா வர முடியாது. நீ போனா அப்படியே வலிச்சாலும்டா. நான் அங்கே தங்கிருவேன். அந்த ஆள் வாயை திறந்து பேசுறான், நீ பேசியா? அவன் பேசுறான், நல்லா பேசுறான், நீ பேசியா? வாயை திறந்து பேசியா? சொல்றியா? என்னடி சொல்ற? உட்கார சொல்லி பேசு. ஆச்சுரியா நீ? அவனா சொன்னேன்டா. உங்ககிட்ட நான் ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சு மதுரை புடுங்க. ஏய் உன் புருஷன் தானே? உன் கணவர் நல்ல நல்ல புருஷன், ஒரே ஒரு புருஷன், சொந்த புருஷன். யாரை பார்த்து கேள்வி கேட்டீங்க? உனக்கு மட்டும் சொந்த புருஷன், அப்புறம் என்ன வாடகை புருஷன் வச்சிருக்க? ஓசி புருஷனா? ஏன் சொன்ன? ஓசி புருஷன்னா புருஷனுக்கு தெரியாம. ஆமா
இங்க வாமா ஐயா தாய்க்குளமே. சொல்லுங்க சொல்லுங்க. அவன் பேசணும்னா அப்படியே கேட்கிறியா? நான் பேசுறது மட்டும் கேட்க மாட்டேன்றியா? அவர் அப்படி இல்ல. இவருக்கு எல்லாமே நான் தான். எல்லாமே நீதான். நீங்க நன்றி அவன் பேசுறத போறான் அப்பக்கப்ப பதில் சொல்றான். அவர் வந்தாரு. வந்து ஓட்டு கேட்டாரு. அம்மா ஓட்டு கொடுன்னு கேட்டாரு என்னைய. நான் பக்கத்துல வந்தேன். இங்க வா. இங்க வாங்க முதல்ல பக்கத்துல வாங்க. பக்கத்துல கூப்பிடாதீங்க. அட இங்க வாங்க சொல்றேன் நான். இங்க வாங்க. நாங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். சும்மாவே கமாண்ட் போடுவாங்க. இங்க வாங்க ஓட்டு கேட்க வந்தாக்க இருங்க இருங்க வர்றேன். கமாண்ட் போடுவாங்கம்மா. இங்க வாங்க. கைய தொட்டா கமாண்ட் போடுவாங்க. கமாண்ட் போடுறது கைய தொட்டா போடுறாங்க, பைய தொட்டாலும் போடுறாங்க. அதுலயும் நாங்க 2 பேரும் எதை தொட்டாலும் கமாண்ட். அதுலயும் ஐயா தாய்க்குளமே தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, சித்தப்பமார்களே, பெரியப்பமார்களே, என்ன ஓட்டு கேட்க போறியா? ஓட்டு கேட்கறது காட்டலையா? ஐயா பேசுங்க. இருடா போய் நீ ஓட்டு. அவனுக்கு காது கேட்க செவிட்டு முண்டை போய. செவிட்டு முண்டை போய இந்த பக்கம் காது செவிட்டு போயலாம். இன்ன வரைக்கும் செவிட்டு போயிடுது. ஏங்க இருங்க வர்றேன். எங்க வீட்டுக்காரர் இவரு. இந்த பக்கம் காது கேட்காது, இந்த பக்கம் கேட்கும். உனக்கு ஒரே ஆளே இல்ல அந்த மணி. அவர் கேட்டாரா? உன் காது ஆத்து புறணும். முதல்ல சொன்னேன் அம்மா. கேட்காது. அதெல்லாம் அவர்ட்ட சொல்லலாமா? சொல்லாத. ராஜா இந்த லக்கு நமக்கு கிடைக்கலையே. ஐயா இப்ப கேக்குதா? சூப்பரா கேக்குது. இது மாதிரி முன்னாடி பேசிருந்தீங்கன்னா நான் உங்களை கழுத்தை பிடிச்சிருப்பேனா? ஐயோ செவிட்டு முண்டை போயிட்ட மாட்டு. அந்த வேலை கழுத்தை பிடிச்சியடா. ஆனா கழுத்தை பிடிச்சு கூட கொல்லலாம்டா. ஆனா கமாண்ட் ஓட்டுல கொள்றாங்க. ஐயா நாங்க என்னையா உங்களுக்கு தெரிஞ்சோம்? உங்களுக்கு எனக்கும் சொத்து பிரச்சனையா? இல்ல எதுவும் வயல் பிரச்சனையா? இல்ல உங்ககிட்ட 1000 500 வாங்கிட்டு கொடுக்காம வச்சிருக்கேனா? இல்ல 1000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டேனா? இல்ல உங்க வீட்டுல வந்து தினமும் கஞ்சி கேக்குறேனா? இல்ல உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தேவடியாம என்ன வயிறாகயா கமான்ல என்னையா செஞ்சேன்? இல்ல உங்க வைக்க படப்புல வந்து வைக்கல புடுங்கண்ணா? தேவடியாம என்னையத்தே வயிற. எங்க ஆத்தாலாம் ஏன் வயிற? எங்க ஆத்தா உங்க முகரை பார்த்துருக்குமா, மூஞ்சியை பார்த்துருக்குமா? என்னையா செஞ்சேன்? இந்த மாதிரி முன்னாடியே பேசியிருந்தேன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு சொல்லியிருப்பேன். நல்ல மருத்துவ புடுங்கடா. கத்தி ஓட்டு கேட்க காதுல கேட்காத மாதிரி இருந்துகிட்டு ஐயா கமாண்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்க இனிமேல் செருப்பை கழட்டிட்டு நேரம் வந்து என்ன 2 அடி கூட அடிச்சிருங்க. இனிமேல் கமாண்ட் பண்ணாதீங்க. நீங்க செய்தி சொல்றேன். நாங்க மனசு உருகி சொல்றோம். எங்களுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை. ஏதோ எங்க வகுத்து பொழப்புக்கு நாங்க கூத்தாடுறோம். ஆண்டவன் தலையில எழுதுனது அவங்களுக்கு என்ன எழுத்து எழுதுனானோ அதுதான் நடக்கும். நாங்க நடிக்கணும்னு எங்களை தலையில எழுதிருக்கியா, நீங்க உட்காந்து ரசிக்கணும் உங்க தலையில எழுதிருக்கியா, இதுதான் நடக்கும். அவன் என் வாயில பழத்தை வைக்க வர்ற அவன். ஐயா நாட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ எதிரி போடாங்கிட்டு. நீ எதிரி. நான் ஓட்டு சேகரிக்க வந்திருக்கேன். ஐயா நான் ஓட்டு கட்டு வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தீங்கடா. முன்னாள் நான் உங்களுக்கு தான் போடுவேன். சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. போடா ஓட்ட போடா. அவை வாங்கி புரியாம இருக்க. எனக்கு ஆம்பளை ஓட்டு. ஐயா ஐயா நீங்க 4 பேரா போடுவீங்களா? நாங்க போடுறேன். நீங்க ஓட்டு கேட்கற மாதிரியே தெரியல, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒழுங்கா கேளுங்கப்பா. கையை மேல தூக்கியல கோரிக்கையெல்லாம் சொல்லுங்க. பேரும் கண்ட பெரியோர்களே, அப்படி எனதருமை தாய்மார்களே, வருங்கால வாலிப சிங்கங்களே, என்ன இந்த தேர்தல் வெற்றி பெற செய்தால் முன்னாடி உள்ளவர்கள் தண்ணி பை போட்டிருப்பாங்க. சரி அதெல்லாம் கலட்டுவேன். கழட்டி வித்துருவியா? முன்னாடி கலட்டிட்டா என்ன இருக்கு? பைப் அப்புறம் கலட்டுவேன். சரி கலட்டி மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு ஏத்துவேன். நாங்க ஓட்டு போடணும். சொல்றத கேளு. எனக்கு ஓட்டு போட்டால் லேடிஸ் அனைவருக்கும் 5 சட்டி வாங்கி கொடுப்பேன். என் குடும்பத்துல அதிகமா இருக்குன்னு வரியா நீ? ஏன் சின்ன என்ன சின்னம் தெரியுமா? என்ன சின்னையா உங்க சின்னம்? பாவாடை சின்னம். ஐயா இங்க வாங்க ஒன்று சொல்றேன். அவங்க டவுசர் சட்டி சின்னம் அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பாவாடை சின்னம். அதுக்காக நான் பாவாடை சின்னத்தை 10 லட்சம் கட்டி வாங்கினேன். பாவாடை சின்னம்னா எல்லா இளைஞர்களும் போட்டுருவாங்க. ஏங்க இங்க வாங்க. ஆனா சந்தேகங்க. எனக்கு சட்டியும் பிடிக்காது, பனியனும் போட மாட்டேன், பாவாடை சுத்தமா பிடிக்காது. இது ரெண்டுமே நமக்கு வேணாமுங்க.
வேற என்ன வேணும்? வேணாம் ரெண்டுமே. வேற என்ன வேணும்? நம்ம கோமன் சின்ன குத்துவோம். வா உலக்கையெல்லாம் சுருங்கி போய் என்ன செய்யறேன்னு வச்சுக்கிறேங்க. நீ உலக்கைய பத்தி நம்ம சட்டில் மைக்க தூக்கி அடிச்சு விடுறா. மைக்க தூக்கி அடிச்சு விடுறிய. வா உலக்கையில பூணு கலந்து போச்சுல. உலக்கைய பத்தி நீ பேசலாமா? பூணு மாட்டணும்ன்ற இளைஞர்களும் அங்கிட்டு இருக்காங்க. அவங்க பேத்துனா பரவாயில்ல. நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சுல பெரியப்பு. என்ன மச்சான் இப்படி படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னத்த பாக்குறீங்க அப்படி? அவங்க விவரத்தோட பார்த்துருக்காங்க. ஏதாவது தெரியுமான்னு ஒன்றும் தெரியாது. உள்ள மூணுக்கு மேல 4 தான் பாவாடை. நான் இங்க சொன்னேம்மா பாவாடை. ஆஹா ஐயா உண்மைக்கு அது ஏன் பாவாடையா? அட ஏன் பாவாடையா அது? சின்னத்தை நேரம் காமிக்கணும்ல. நிஜமாவா? பாவாடை காமிச்சாலே இங்க ஒழுக விடுறாங்க. என்ன பாவாடை மோந்து வாக்குறேன். எனக்கு நான் ஜெயிச்சுட்டேன், வெற்றி ஆயிட்டேன். ஐயா நம்ம தவுசரை மோந்து வாருங்க. 1000 யாரு மோந்து? ஐயா நம்ம தவுசரை மோந்து வாருங்க. ஐயா உங்க ஓட்டு யாருக்கு? 75 ஓட்டு உங்க பாவாடைக்கு தான். தெரியும் தெரியும். அம்மா எனக்கு ஓட்டு விழுகும்னு உங்களுக்கு சட்டி உறுதி. நம்ம கம்பெனில நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாத்தம் முடிச்சா சொல்லாதீங்க. நல்ல பெரிய ஓட்டையா வச்சுட்டானே. ஏய் பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது வாயை திறந்து பேசியா? அட செவிட்டு முண்டை போல உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு உங்க ஓட்டு விழுகுமா? பாவாடைக்கு தான் எல்லாம் 75 ஓட்டும். எங்களுக்கு உங்க ஓட்டு விழுகும்டா. உங்க ஓட்டையை பூரா கூப்பிட்டுவாங்க. ஓட்டு ஓட்டை பூரா கூப்பிட்டுவாங்கன்னு. ஏய் 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 ராக்காய் மூக்காய் வாங்கடி. வாரிசா வாங்கம்மா. ஏய் வா இங்க வா. வா இங்க வா. பணம் பட்டுவாடா. வா. அம்மா நான் பணம் பட்டுவாரோன்னு. ஏய் அது வேணாம். பாத்தியலா நம்ம பாவடை தொட்டோம்னா மாசம் ஆயிட்டான். ஓட்டுக்கு எவ்வளோயா? ஐயா 6 ரூபா பேசுனது. 6 ரூபா பேசுனது. இங்க இருக்க ஐயா காசை கழிச்சு போடாத. 6 ரூபா இங்க பேசிருக்கு. 6 ரூபா பேசுனது. 6 ரூபா பேசிருக்கா? ஆமா. நான் 7 ரூபாயா தர்றேன். ஏய் ஐயா நீ எடுத்து உருவியா? 7 ரூபா சொல்லிட்டாப்ல. 8000 நான் தரேன். அந்த 8000 காசு என்ன பெரிய காசு? அவங்க என்ன உருவ சொல்றாங்களே. ஓரமா போயிடாங்கிட்டு 1080 பணத்தை உருவ சொல்றாப்ல. பணத்தை ஜிபே பண்றேன். 1080 900 சீப் ஜிபே பண்றாப்ல. ஐயா ஜிபேல இல்லைன்னா உங்க வீட்டுக்காரம்மா கற்ப பையில என்ன பையன்? கருப்பு பைய. கருப்பு பையமா. கருப்பு பையிலம்மா. ஜிபேல பண்ணல கருப்பு பையில. கருப்பு பையன் சொல்லியா? ஐயோ ஐயா ஐயா ஆனா உனக்கு 6 ரூபா என்ன உனக்கு 7 ரூபா தரலாம். ஐயோ ஏத்து ரேட் ஏத்து. ஓட்டுக்கும் காசு தரலாம். ஓட்டுக்கும் இல்ல ஓட்டுக்கு. ஐயா நீ எனக்கு 6 ரூபா தந்தனாலதான் கமாண்ட்ல என்னையும் கழுவி ஊத்துறாங்க. ஊத்தட்டும் தூட்டுருவார் போட்டட்டும். ஆமா இவ்வளவு இளைஞர்கள் நம்மளை போட்டும் போது யாரோ ஒருத்தர் மூலையில கொண்டது. அது இந்த ஏரியாவுல இல்ல. அதெல்லாம் பரவாயில்லையா. தூட்டுருவார் எங்க இருந்து தூட்டுறா தெரியுமா? வேலூர் சென்னை அங்கிட்டு நாடமே பார்க்காதவங்க. ஏன் தெரியுமா? நாடகம் மேடைக்கு ஓட்டு உனக்கு இப்படி பிடிக்க போகுதே. நீங்க ஏன் மேடை போட்டு ஆடுறீங்க, ரூம் போட்டு ஆடுன்னு கமாண்ட்ல போடுறேன் இழிச்சுக்கிட்டவன். ரூம் போட்டு ஆடுனா காசு கொடுத்தா ஐயா பைத்தியக்காரன் நீவே. அடி லூசி. நான் பாவாடைய கட்டும் போது எனக்கு தெரியும்டா. ஏன் லூசி நீவே? ஏன் ஓடி? ஏன் போகடி? ஏன் லூசி நீவே? ஏய் நான் வேற இது தெரியாம பாவாடைய மோந்து வாத்துட்டேனே. அது உண்மை புள்ள. போடு. அதில் கள்ள ஓட்டு 50 ஓட்டோட போடலாம். அப்படி போடுங்கிறேன்.
தூக்கி கொட்டி விடுங்க. கொள்ளுங்க. என்ன நினைச்சி எங்க வீட்டு பிள்ளைல ஆத்துக்கு பறக்க விடு. தனியா ஆடு. ஐத்தியக்காரன் நீ பாடைய போட்டா சரி அவ்வளவு தடி போட்டிருக்கியா? பொழந்து நீ பழக்க வேணாம் தலைவா. அவர் அப்படியே தள்ளிடுவாரு. யாரு நரம்படி இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்கிட்டு பாடி அவன் ஒரு மாதிரி பண்றான். என்னது என்ன சவுட்டு பல நீ தான் பண்றவனே விட மாட்டேங்கிற. அடியம்மா ராஜாத்தி என்ன செய்யற? என்னோட அந்த பார்ட்னரை காணாம. உன் பார்ட்னர் அவன் கரெக்டா இருந்திருக்கேன். நீ தான் பைத்தியக்கார பையனா இருந்திருக்க. நாங்க ஓட்டு கட்டுவல்ல, ஓட்டு போட வந்தவங்க. ஓட்டு போட வந்தவங்கடா. கிறுக்கு பயலாடா நீ. ஏன்டா கிறுக்காடா நீ? ஐயா நாங்க நடிக்கிறது அத்தனையுமே மக்களை தெரிக்க வைக்கிறதுக்காகயா. இதையும் போட்டு தப்பா தெரியாதீங்க. ஒன்னொன்னும் பயந்து நடிக்கிறாப்புல இருக்கியா. கரெக்டான நேரம் வருது. அரசியல்வாதியா இருக்கிறவங்க அரசியல்வாதியா இருக்கட்டும், எங்களுக்கு மக்கள் அன்பு ஆதரவு. நீ எதாடி பாக்குற? மக்களோட அன்பு ஆதரவு என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருந்தா போதும் ஐயா. ஏ கார்த்திகராஜா, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காண்டிதான் இவ்வளவும் பண்றோம். வர்ற நேரம் அந்த மாதிரி நேரம். வேற எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லை. எந்த ஒரு கட்சியை சார்ந்ததும் கிடையாது. உங்களை சிரிக்க வைக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா ஜோரா கை தட்டலாம். நன்றி. அவ்வளவுதான். இங்க உள்ள எல்லாரும் கை இங்கிட்டு வா சந்தனா, இங்கிட்டு வா. ஐயா உங்க அண்ணன் வந்துட்டு போனாப்புல. அண்ணனை எனக்கு தெரியாத. உங்க அண்ணன் வந்துட்டு போனாங்க ஐயா. எனக்கு தெரியாத, நான் இங்க வரவே இல்லை. ஐயா கேக்குதா உங்களுக்கு? ஐயோ இன்னும் மாடா வண்ட மாட்டிக்கிட்டு. ஐயா உங்க அண்ணன் வந்து ஓட்டு கேட்டுட்டு போனாப்புல. இதுக்கு இந்த காது கேட்காது. அவருக்கு கேட்காது. ஏன் காது ஓங்காதுதான். ஓங்காது எதுவும் பேசாதேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஆமா ஊம பிள்ளையா தானே இருந்த. அடி கஞ்சி கலைய கொண்டு இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக ஒரு நகைச்சுக்காக பண்ண அன்பு உறவுகளை என்பதை தவித்துக் கொண்டு தம்பி உன்ன தாயா ஐயா கொஞ்சம் இறங்கி இல்லையா? உன்ன தாயா என்னடா இன்னும் சண்டைக்கார மாதிரியே என்ன முறைக்கிற? வாசிக்கிற இறங்கி நம்ம ஊர் தானே. அடி கஞ்சி கலைய கொண்டு அடி கல்லறுக்க போகையிலே அம்மா வாமா நீ ஒரு தடவை வாமா. சட்டனு கிளம்பி காரைக்குடி பக்கத்தில் கலனிவாசல் ஊர் இருக்கு. கலனிவாசல் ஊர் இருக்கு. அடி கலனிவாசல் பக்கத்திலே கலனிவாசல் பக்கத்திலே சுப்பிரமணி டீ கடை இருக்கு.
இருக்கு அங்க 2 போண்டா 10 ரூபா தெரியுமா குவம்மா அண்ணே குவம்மா வாங்கிட்டா ஆனந்த ரக்குமா 2 போண்டா 2 போண்டா 10 ரூபா இங்க அடிக்கிறான்டா இந்த கொடுமையில எங்கடா போய் சொல்றது அடி நாவல் பழமே நாம்பூச சந்தனமே அடி நாவல் பழமே நாம்பூச சந்தனமே பாரு பாடுறது நான் நீ பிடிக்கிறது நீயா அதுக்காக சோறாக்குறவங்களே சாப்பிட்றாங்க தமிழ் பண்ணாக்க பண்ண போய் சாப்பிடுறியா செல்லம் உனக்காக நான் இருக்கேன் அவன் கூட நீ சேரவே சேராத சரியா நீ ஆடு எனக்கு ஆட்டி விடு அடி நாவல் பழமே நாம்பூச சந்தனமே அடி ஏழோம் கிராம்பே உன்னை நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன் சிங்காரி சரக்கு நல்ல எதுவுமே செய்யலடா ஏண்டா ஒண்ணு கட்டி இத கட்டி பிடிக்கிறா இல்லனா அத போய் கட்டி பிடிக்காத என்னடா அது இவன் செஞ்சிருக்க மாட்டாயா அது ஏத்த மாதிரியே கட்டி பிடிக்குது பாரு ஒரு அம்மா நெடுந்தூரம் என்னடா பண்ணுச்சு புள்ள தத்தா ஏய் ஏய் துணிடா துணில ஏய் இதப்பா கையில பிடிச்சவளனா வாயில கடிச்சல ஏ பாவமா இதுல அடி வெட்டுச்சுமா ஐயோ நல்ல பய கொட்டை அடி போடு போடு நான் கையில பிடிச்சிருக்கனே ரப்பர் மாதிரி வருது என்னாச்சு வாயில கடிச்சதா சவக்கு சவக்குன்னு போய் என்னதா பண்ண வாயில என்ன போட்டு விடவா சுளுக்காயிருச்சு அடி தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புள்ள அடி தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புள்ள மைக் இங்க இருக்குடா வாய் இங்க இருக்கு வரும் தை மாசம் பிறந்ததுமே தங்கத்துல தாலி ஒண்ணு கொண்டு வாரே தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புள்ள தம்பி நான் செவர் இல்லடா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னவையா இங்க கொஞ்சம் சீரியஸா பேச இது வந்து இவ்வளவு நேரம் சிரிக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இனிமேல் நான் நாடகத்துக்கு வர மாட்டேன் ஏன் கச்சேரியே பாத்துக்கிறேன் தெரியும் கட்டி பிடிக்க விடலைன்னு மயிரை கூட நீங்க எல்லாம் உருப்பட முடியாது என்னைய கடி சாந்து இல்ல 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 இது டூப்ளிகேட் அங்க ஒரிஜினல் போறியா இந்த பாரு அங்க போய் பாரு என்னமா என்ன ஏத்திக்கு புட்டியா நிக்கிறேன்
தம்பி இங்க ஏன் இங்க போக மாட்டேங்கிற? என்னம்மா என்ன என்னம்மா என்ன இயக்கிற? வந்துடா. அது துப்பாக்கி வச்சு சுட சொல்லுது. ஆனா லூசு பயலே, புழைக்க தெரியாம துப்பாக்கி வச்சு சுடுவியா? ஏன்டா அது துப்பாக்கி? நீ தண்ணி துப்பாக்கி வச்சிருக்காயில, குண்டுதான் 2 இருக்கு. துப்பாக்கி உள்வாங்கிருச்சோ. துப்பாக்கி எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அதுக்கு தானே என்னைய கூப்பிட்டுருக்கிறீங்க. உங்க துப்பாக்கி எல்லாம் வேலை செய்யாதுன்னு தானே என்னைய கூப்பிட்டுருக்கிறீங்க. நீங்க கச்சேரியில நடிப்பீங்க. ஆமா. ஒரு தொன்ன புத்திலான வந்து டான்ஸ கட்டி பிடிக்கலாம்னு. நீங்க மயில கூட கட்டி பிடிக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க உருப்படவே மாட்டிய. தள்ளியா முதல்ல. ஒரு அடி அடிச்சுக்க. நீ நவரியா முதல்ல. நீங்க பாடுங்க. நான் வரவா? நீங்க பாடுங்க மாமா. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா, அடி ஒத்த கில போறவளே நீ வப்பியா, அடி கல்லு மூக்குத்தியா, அடி ஒத்தையில போறவள நீ பாப்பியா. தம்பி அம்மா மிளகா பொடி வாங்கி வர சொன்னீங்க. ஏய் பத்தா சேர்ந்திருக்குது. ஐயோ வச்சு வச்சு இங்க வந்த. இவ்வளவு நேரம் நான் என்னடா பாத்துட்டு தானடா இருந்தேன். இவ்வளவு நேரம் பாத்துட்டு தானே இருந்தேன். என்ன அண்ணன் மயில புடுக்குற என்ன எனக்கு தெரியாது. ஏய் மிளகா பொடி தம்பி, அது மிளகா. என் தம்பி ஒண்ணே ஒண்ணு. என்ன பொடி? என்ன பண்ணீங்க? ஏய் இவ வேற ஏதோ இந்த கம்பெனில வேலை பார்க்கறடா. என்ன பொடி? ஏய் எல்லாரும் பனியன் கம்பெனில வேலை பார்ப்பாங்க. இவ இந்த கம்பெனில வேலை. நான் சொல்லிட்டேன். போடு போடு. ரெண்டு பேருக்கு ஆபரேஷன் பண்ணு. ஏன் அவன் அங்கே போறான் பாரு. அவன் அங்கே போறான் பாரு. அவன் பிடி. ஏய் ஏய் எகிரி குதிச்சா மேலே எகிரி உடச்சாலும் உடச்சிருவாங்க. ஓ நாடகத்துக்கு நீ வரவே வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏலே முனி கூணு சூத்த வச்சு நீ என்ன ஆட்ட போடுற? இப்பதான் நாடகம் சூப்பரா போகுது. நீ என்ன செஞ்ச? அந்த புள்ளேட்ட கேட்டேன், எதுவும் திங்கிற ஜாமா வச்சிருக்கியான்னு. அது என்ன சொன்னுச்சு? 2 வாரத்துக்கு நீ இங்க என்ன செஞ்ச? நான் வேலை அறகுறையா பிரிச்சா அம்மா ஒழுங்கா 2 பேரும் ஓரம் வேண்டிருக்க. 2 பேரு மொட்டை அடிக்கிறியா? வேற ஒண்ணும் வழியே இல்ல. அவங்களுக்கு பூரா புருஷங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாதிரி அதுக்கு அவங்க செட்டா போடக்கூடாது. அதுக்கு அவங்க எதுக்கிட்ட வராங்கன்னு தெரியல. அவங்க பைய காலி பண்ணி தான் கச்சேரிக்கு அனுப்புவேன்னு நினைக்கிறேன். அங்க கிட்டத்துல போகணும்னு அங்க இருந்து கை நீட்டுறான், கொன்றுவோம்ன்றான். இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு மாதிரி? அப்ப கூட்டத்துக்குள்ள தான் ஆள் நிக்கிறான். அங்க தையில நின்றுகிட்டு இருக்கான். அவன் கிட்டத்துல போனோம் அப்படின்றான். கழுத்து அறுப்போம்ன்றான். அதுக்காக நான் என்ன வானவி இல்லாடா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நம்மளுக்குள்ள ஏதாவது என்கிட்ட வந்து ஏறி என்ன உனக்கு 500 ரூபாய் சேர்த்துறேன்டா. எதுக்கு? அதனால 500 ரூபாய் சேர்த்துறனால நான் என்ன பண்ணணும்? நீ ஏய் இழுத்து முடு. அவர் பேச மாட்டாரு, சொல்றாரு, கரெக்ட் பண்ணி விடுவேலாம். நேத்து ராத்திரி அடி செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா, என் பக்க வந்து பேசினா கையம்மா. செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா, என் பக்க வந்து பேசினா கையம்மா. ஆனா இவள
இவளை கட்டிக்க போற ஆம்பளை சூப்பர் மனுஷன். மயிரை கூட வளர்க்க முடியாது. இவரே காங்கிரீட் போடுவா. என்ன பாட்டு? அடியா மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு அச்சா என்ன சொன்னாரு மன்னாரு நான் மன்னாரு மச்ச என்ன சொன்னாரு மதுரை புடுங்க சொன்னாரு. மன்னாரு நான் மன்னாரையா அச்சா என்ன சொன்னாரு. அந்த புள்ள ஆடுது நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் தெரியுதா இல்லையா? தம்பி உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ரூஸ்கார் ராஸ்கால் பார்க்குறியா? என்னைய பார்க்க வர்றியாடா? என்ன பாட்டு படிக்கிறேன்னு தெரியலையே. அங்க நெடு தூரம் போக வேணா யாரும் நினைக்கும் படிக்கும் இருக்க வேணா இந்த மக்கள் சோலைக்குள்ளே நாம உட்கார்ந்து போவோமடி நாம உட்கார்ந்து போவோமடி போடு. ரெண்டு பேரும் வித்துட்டு தான் போக போறிய. அது தம்பி இந்த பிள்ளைக்கு பெயர் மார்க்கு உங்க பாசமா இருக்கு. ஏய் ஒரு மாதிரி தான் இருக்கேன். ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து ரொம்ப விரும்பி கேட்டாக ஒரு மாற்றுத்திறனாளிகளின் நிலையை சித்தரிக்கும் வண்ணமாக அமைந்த ஒரு அற்புதமான காட்சியோடு காணம் காத்து கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் இவ்வுலகில் எவ்வாறு வாழ்கிறார்கள், எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தத்ரூபமான காட்சி. இன்னும் ஒரு 2 காட்சிகளை தொடர்ந்து அந்த காட்சி பார்க்கும் தாய்மார்களின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராது வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியோடு காணம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு நேயர்களோட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டாங்க. இங்கே அந்த சீன் பண்ணி ஆகணும். நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இப்படி முக்காடுலாம் போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கியே, உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த காட்சி காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம கதம்ப நாடகம் ஒரு வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. வித்தியாசமா தான் இருக்குது. அங்கே இந்த மாடு காலைக்கு தெரியுது. வண்டியை விற்க போறேன். வண்டியை கப்பனே சொல்லி தண்ட விட்டுருக்காரு. பையனே ஒண்ணு நீ சண்டையில தடலைன்னா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. உங்களை காதல் பண்ணலான் இருக்கேன். அம்மா தூக்கம் போச்சுடா உங்க உம்மா. அச்சா அச்சா பச்சை பரவாயில்லண்ணே, விடுறா விடுறாண்டு எல்லா தோலையும் முடிச்சிட்டேனே. பரவாயில்லண்ணே, நல்லா இருந்தே நல்லா இருந்தே. அதுக்கு தான் நாடகத்துக்கு வந்தது. உங்களோட காதல் பண்ணலான் இருக்கு. நல்லா பண்ணுங்க. என் காதல் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. தானா நானா தான தானா நானா தானா 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 என்ன பெருந்து என்னால் வாழ முடியுமா? உசிர ஒண்ணு நானும் மறக்க முடியுமா? உன்னை பெருந்து பருத்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமச்சு கூட்ட உடச்சு போட்டு காலையில கட்டி விட்டு புளிய பிஞ்ச பருத்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமச்சு கூட்ட உடச்சு போட்டு காலையில கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்தி நூலில கட்டி விட்டு குழம்பு சோறு ஆக்க கத்து தந்த அந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா? காதல் மட்டும் நெய்யா இல்லை. தானா
என்னத்த தோண்டி எடுக்கிறேன் ஏப்பா அப்பா ஏய் காதல் லிமிட்டே வரும். கீழே கவட்டைகளை விட்டு புடிச்சுக்க அங்கிட்டு போகவே கூடாது பூச்சி தட்டா பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவன் நம்ம ஓட்ட ஜில்லு ஆளுமோ தடுக்க விழுந்தவன் கூட்டமாக சேர்ந்து நாம் மீன் பிடிக்கதோ கூட்டமாக நாம சேர்ந்து மீன் பிடிச்சதோ கையில கழுத்து மீன் குத்துருச்சுன்னு கதறி அழுதவோ நடந்த கதை எல்லாம் பொய்யா போதுமா காதல் மட்டும் மெய்யா இல்லை நாகுமா நடந்த கதை காஞ்ச இறகு விறகு பொறக்க கூட எழு வருவேன் ஈச்ச பலமும் காரங்காயும் பறிச்சு மெத்தருவேன் காஞ்ச இறகு விறகு பொறக்க கூட எழு வருவேன் ஈச்ச பலமும் காரங்காயும் பறிச்சு மெத்தருவேன் பூசர இலையில் பீப்பு சன் ஊதியாரிடோ அவன் கண்ணா மூஞ்சி ஆடும்போது இடுப்பக்கில்ல நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா தொங்காசு பயலோடா ஐயா வேலை முடிஞ்சா பள்ளிக்கூடம் போய் பாதியில நாம கட்டடிச்சு வருவோம் கட்டடிச்சு வருவோம் பள்ளிக்கூடம் போய் பாதியில நாம கட்டடிச்சு வருவோம் நெல்லிக்கமாய் பொய்ய கையில் பறித்து மெத்திரிவோம் நம்ம அப்பறம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ பறிக்க போய் கை முறிஞ்சதோ பள்ளியில் வெந்த கத்திரி வழுக்குனதா பொய் சொல்